புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வடிகால் வாய்க்கால் முறையாக பராமரிக்கப்படாததால் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. அறந்தாங்கியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் இதன் சுற்றுவட்டார தெருக்களில் இருந்து வரும் மழைநீர் மற்றும் கழிவு நீர் பள்ளி வளாகத்திற்கு வந்து பின்பு வடிகால் வாய்க்கால் மூலம் குளங்களுக்கு சென்று வந்தன. இந்த நிலையில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்காததாலும் அதனை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாலும் பள்ளி வளாகத்திற்கு வரும் தண்ணீர் குளம் போல அங்கேயே தேங்குவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மாணவர்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியானது ஒரு பள்ளம் நிறைந்த பகுதியில் தான் இந்த ஸ்கூல் பல வருஷங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சா அந்த தண்ணி போகிறதுக்கு முன்னாடி வடிகால்கள் வாய்க்கால்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த வடிகால்கள் வாய்க்கால் அடைக்கப்பட்டு மழை பெஞ்ச தண்ணி ஸ்கூலுகளே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலவுது. இதனால் கொசு உற்பத்தியாகி பலவிதமான நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. இந்த அரசானது இந்த மாணவர்களுடைய படிப்பை கவனத்தில் கொண்டு இந்த வடிகால்களை ஏற்படுத்தி அது நிரந்தர தீர்வு ஏற்படுற அளவுக்கு ஒரு வடிகால்களை ஏற்படுத்தி இனி மழை பெஞ்சா தண்ணி தேங்காத அளவுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அதனை உடனே செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.